ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தமிழ் டெக் சேனல். நாங்கள் இதுவாக நீங்கள் எதை பற்றி பார்க்க போனோம்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்டில் எப்படி ப்ராடக்ட் எப்படி பே பண்ணி வாங்கணும்னு இருந்தாப்புல. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிற மாதிரி சின்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்காதனால நம்மளுக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அது கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் இந்த சேனலில் உள்ள எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் இல்லாட்டி பிசி எடுத்துக்கோங்க. பிசியில் உங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் உங்கள் பிசி மொபைலில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், பேங்க்வுட், கியர்பெஸ்ட்டு அந்த மாதிரி வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிங்க. ஃபஸ்ட் நான் என் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் வெப்சைட்டில் கூட நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் பிசி மொபைலில் எதில் இருந்தாலும் நீங்கள் ப்ராடக்ட்டை பே பண்ணி வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் சைனப் ஏற்கனவே சைனப் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பண்ண வேணாம். இந்த எனக்கு பார்த்தீங்கன்னா சைனப் பண்ணதுனால டேரெக்டாக லோடிங் ஆகுது. நான் என்ட்ரு பண்ணுறேன், மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சைனப் பண்ணிட்டு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க இன்டர்ஃபேஸ் படி தான் இருக்கும். கீழே அவங்க ப்ராடக்ட் அண்ட் ஆடுனா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் நீங்கள் பே பண்ணி வாங்கணுமோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கியர்பெஸ்ட், பேங்க்வுட் போன்ற அப்ளிகேஷன்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஃப்ளிப்கார்ட் சொல்லியிருக்கேன். இது எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லை. ஸோ நானாக தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் இந்த பேக்கை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்லி. மொபைலில் ஜஸ்ட் லோடிங் ஆகும். லோடிங் ஆகணும். எந்த ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் கீழே ரிவ்யூ அண்ட் அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயிலாம் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு கீழே நான் மொபைல் ப்ராடக்ட்டை நீங்கள் பார்க்கணும்னா இல்லை ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த இது எக்ஸாம்பிள் ஒன்லி தான் கொடுத்து சொல்லியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பே நவ் ஒன்று பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் உங்கள் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நானே சொல்கிறேன். ஸோ ஆல் ப்ராசஸ் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் எண்ணிக்கையில் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒன்றுன்னு தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது ப்ரைஸு, டெலிவரின்னு இருக்கும். டெலிவரி சார்ஜ் உண்டான்னு பார்த்துக்கணும். நீங்கள் 289 தானே இந்த ப்ராடக்ட்டு எப்படி எங்களுக்கு 321 அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் டெலிவரி சார்ஜ் ஒரு சில பொருட்களுக்கு, அதாவது கம்மியான விலையில் உள்ள பொருட்களுக்கு டெலிவரி சார்ஜ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 321 வருது. நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன்னா. அண்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் உங்கள் வீட்டு அட்ரஸ் இருக்கும். அதை நீங்கள் சரியாக கொடுத்துக்கோங்க. சரியாக கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பேஸ் ஆகிடும். நீங்கள் உங்கள் மொபைலுக்கு இமெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் வந்துடும். அண்டு நீங்கள் வரையில் உங்களோட கொரியர் உங்கள் அட்ரஸ் சென்ட் ஆகிடும். ஸோ நெருக்கி ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ கண்டினியூ கொடுத்தா இந்த ப்ராடக்ட் பே பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ குறித்தான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மற்றும் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.